வெல்கம் டு கவி சாதனா கிச்சன். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நெய் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 2 எடுத்து பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா பச்சை வாசம் போனதும் 2 தக்காளி பொடியை நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட 2 பேக்கெட் காளான் வாங்கி பொடியாக நறுக்கி சுடுதண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிரியாணிக்கு தேவையான பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணி பேஸ்ட்டில் நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன்னா, பூண்டு, இஞ்சி, தக்காளி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், அப்புறம் புதினா, மல்லி, இது எல்லாத்தையும் நான் அரைச்சிருக்கிறேன். பேஸ்ட்டை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் கர்டு ஆட் பண்ணுறேன். நான் இதில் ஜீரக சம்பா ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். 2 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் தேங்காயை அரைச்சி தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ண போகிறேன். மொத்தமாகவே 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணணும். அதில் தேங்காய் பாலும் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். காளான் பிரியாணி ரெடி. இந்த காளான் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கவி சாதனா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.